வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அலசல் ரொம்பவே வித்தியாசமானது. மனித சகிப்புத்தன்மைக்கும் ராணுவ கலாச்சாரத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு வியக்கத்தக்க உறவை பத்தி தான் இதுல நம்ம பேச போறோம். அதுவும் எங்க தெரியுமா? உலகின் மிக உயரமான உறைபனியால் சூழப்பட்ட கொடும் போர்க்களங்கள்ல. வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இமயமலை அப்படின்னு சொன்னாலே அந்த உறைய வைக்கிற பனிப்பகுதிகளும் கொடும் குளிரும் அங்க இரவு பகலா நம்ம எல்லைகளை காத்து நிக்கிற இந்திய ராணுவ வீரர்களும் தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா? ஆனா அங்க பணியாற்றும் வீரர்கள் கிட்ட கேட்டா அவங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த எல்லைகளை அவங்க மட்டும் தனியா காக்கலையாம். அவங்களுக்கு துணையாக கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளும் அங்க அரணாக நிப்பதா அவங்க ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அந்த அமானுஷ்யமான ஆனா அதே சமயம் பிரமிக்க வைக்கிற பனிமலை எல்லைகளோட ரகசியங்களை இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கலாம். இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜஸ்வந்த் பாபா நினைவிடத்துல பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த புகழ்பெற்ற வரிகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் வீடு திரும்பும்போது எங்களை பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள். உங்கள் நாளைக்காக நாங்கள் எங்கள் இன்றைய தினத்தை அர்ப்பணித்தோம். இது வெறும் கல்வெட்டு இல்லைங்க. ஒவ்வொரு ராணுவ வீரரோட தியாகத்தையும் அவங்களோட ஆழமான உணர்வுகளையும் சொல்ற ஆத்மார்த்தமான குரல் இது. இத மனசுல வச்சுக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம். பகுதி 1. இமயமலையின் புனைவுகள். உலகின் மிக உயரமான சிகரங்கள்ல வாழ்றவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையிலான அந்த எல்லைக்கோடு எப்படி மங்கலாகுதுன்னு இப்ப பாப்போம். பல வருஷங்களா இந்த கொடிய குளிர்ல வேலை செய்யற ராணுவ வீரர்களுக்கு சில மாவீரர்கள் தெய்வங்களாகவே மாறி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு 1962ல தவாங் கணவாயை பாதுகாத்து உயிர் நீத்த பாபா ஜஸ்வந்த் சிங் இவரோட நினைவிடத்தை இன்னைக்கும் 5 ராணுவ வீரர்கள் பராமரிச்சுட்டு வராங்க. அதே போல 80கள்ல சியாச்சின்ல தனியாளா நின்னு போஸ்ட காப்பாத்தின ஓபி பாபா, நாத்துலா கணவாயில தூங்குற வீரர்களை தட்டி எழுப்பி எச்சரிக்கும் கோஸ்ட் ரைடர் ஹர்பஜன் சிங், அப்புறம் 71 கார்கில் போர்ல தன்னை சுத்தி வெடிக்காத குண்டுகளுக்கு மத்தியில உயிர் வாழ்ந்த பிளாட்டோ பாபா. இப்படி இவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அந்த வீரர்களுக்கு ஒரு தெய்வ பாதுகாப்பாவே இருந்துட்டு வராங்க. பகுதி 2. மரணமில்லா மாவீரன் கோஸ்ட் ரைடர் ஹர்பஜன் சிங். இந்த ஹர்பஜன் சிங்கோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு 22 வயசு இளைஞன் 1968ல சிக்கிம் ஆற்றுல விழுந்து உயிரிழந்துட்டாரு. ஆனா அவரோட உடலை தேடும்போது சக வீரர்களோட கனவுல வந்து தன்னோட உடல் எங்க இருக்குன்னு அவரே சொன்னதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு துயரமான மரணம் எப்படி ராணுவ மரபாக மாறிச்சுன்னு பாருங்க. இறந்ததுக்கு பிறகும் அவருக்கு கேப்டன் பதவி உயர்வு கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 14 அன்னைக்கு அவரோட ஆன்மா ரயில்ல சொந்த ஊருக்கு போறதா ஒரு சம்பிரதாயமே பல வருஷங்களா இருந்துச்சு. 2006ல இது அதிகாரப்பூர்வமா நிறுத்தப்பட்டாலும் இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல ரீச் ஆச்சு. 2018ல புவன்பாம் நடிச்ச பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற குறும்படம் மூலியமா இந்த கதை மறுபடியும் வைரலாகி சுமார் 1.5 கோடிக்கு மேலான பார்வைகளை பெற்றுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். பகுதி 3. ராணுவ அமைப்பில் மதம். சரி, ஏன் இந்த மாதிரி கதைகள் ராணுவத்துல இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கு? இத புரிஞ்சிக்க ராணுவ அமைப்பு மதத்தை எப்படி அணுகுதுன்னு நாம பார்க்கணும். ராணுவத்துல மதம்ங்கிறது போரில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. உதாரணத்துக்கு இந்த படைப்பிரிவுகளோட போர் முழக்கங்களை பாருங்க. கர்வால் ரைஃபிள்ஸ் பத்ரி விஷால் லால் கி ஜெய் அப்படின்னும், குர்கா ரெஜிமெண்ட் அயோ குர்காலி அப்படின்னும் எதிரிகளை எதிர்கொள்ளும் முன் முழங்குறாங்க. எதிரிகளோட மன உறுதியை குலைக்கவும் நம்ம வீரர்களோட தைரியத்தை அதிகரிக்கவும் இந்த நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு இதிலிருந்து நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இந்திய ராணுவம் எல்லா மதங்களையும் தனது அன்றாட செயல்பாடுகள்ல ரொம்ப அருமையா இணைச்சிருக்கு. தகுதியான மத போதகர்கள் ராணுவ சீருடை அணிந்து வீரர்களோடவே களத்துக்கு போறாங்க. எல்லா யூனிட்டுகளிலும் கோயில்கள், குருத்வாராக்கள், மசூதிகள், தேவாலயங்கள்னு எல்லாமே பராமரிக்கப்படுது. முக்கியமா சியாச்சின் போர்பள்ளிய இருக்கிற சர்வ தர்ம ஸ்தல் பத்தி சொல்லியே ஆகணும். இது ஒரு பன்மத கோயில். அங்க இஸ்லாம், இந்து மதம், கிறிஸ்தவம், சீக்கிய மத புனித நூல்கள் எல்லாமே ஒன்னா அருகருகே வைக்கப்பட்டிருக்கு. -200 டிகிரி உறைபனியில தனிமையையும் மரண பயத்தையும் எதிர்கொள்ளும் வீரர்களுக்கு இந்த மத நல்லிணக்கமும் நம்பிக்கையும் தான் ஒரு மாபெரும் உளவியல் அரணாக, அதாவது சைக்கலாஜிக்கல் ஷீல்டா செயல்படுது. பகுதி 4. நம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்குமான மோதல். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படி ஆழமா வேரூன்றிய நம்பிக்கைகள், சட்டத்திட்டங்கள் நிறைந்த ஒரு நவீன அரசோட பகுத்தறிவு விதிகளோட மோதும்போது என்ன ஆகும்? ஹர்பஜன் சிங் விவாதத்தை எடுத்துக்குவோம். இங்க 2 மாறுபட்ட பார்வைகள் இருக்கு. ஒரு பக்கம் கடுமையான வானிலையையும் எதிரிகளின் தாக்குதலையும் நேருக்கு நேர் சந்திக்கிற முன்கள வீரர்களுக்கு ஹர்பஜன் சிங்கோட ஆவி தங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை உயிர் பிழப்பதற்கான ஒரு அவசியமான கேடயமா இருக்கு. சீனர்களோட தாக்குதலை அவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறதா அவங்க உறுதியா நம்புறாங்க. ஆனா மறுபக்கம் முன்னாள் ராணுவ வீரரான சுபேதார் பியாரா சிங் இறந்து போன ஒரு வீரருக்கு சம்பளமும் பதவி உயர்வும் கொடுக்கறது ராணுவத்துல மூட நம்பிக்கையை வளர்க்கும்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சாரு. இது ஒரு பகுத்தறிவு பார்வை. இதனாலதான் ராணுவம் இந்த சம்பிரதாயங்களை விளம்பரப்படுத்துறத அதிகாரப்பூர்வமா நிறுத்திக்கிச்சு.
இறுதியாக பகுதி 5 ஆசியாவை மறுவரையறை செய்தல். இந்த விஷயங்களெல்லாம் கல்வித்துறையைச் சேர்ந்த அறிஞர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். 2025ல காட்மாண்டுல நடக்கப் போற ஆசிய மாநாட்டோட இந்த போஸ்டரை பாருங்க. நம்ம கதையோட மையக்கருத்தை இது மிக கச்சிதமா பிரதிபலிக்குது. அதாவது புவியியலோட விளிம்புகள்ல மனிதர்கள் வாழவே முடியாத கடினமான எல்லைப் பகுதிகள்ல பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரிய நம்பிக்கைகளும் நவீன காலத்தோட சட்ட ரீதியான பகுத்தறிவும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு அற்புதமான முரண்பாடு தான் இது. சரி, இந்த அலசலை நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறேன். உலகின் மிக கடுமையான இரக்கமற்ற சூழல்கள்ல மனிதர்களோட உளவியல் ரீதியான பிழைப்புக்கும் மூடநம்பிக்கைக்கும் இடையிலான அந்த மெல்லிய எல்லைக்கோடு உண்மையிலே எங்குதான் இருக்கு? இது வெறும் மூடநம்பிக்கையா இல்ல உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையின் அசாத்திய சக்தியா? யோசிச்சு பாருங்க. மனித சகிப்புத்தன்மையின் எல்லைகள் பத்தின இந்த சிந்தனையோட இந்த தொகுப்பை முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.